பிள்ளருக்கெல்லாம் வேலை தான். இன்றைக்கி காஃபி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு லீவு, அதனால அவரே டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். எப்போதும் எங்கள் வீட்டில் 11 லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவேன். இன்றைக்கி க்ரோசரிஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்க போகல. ஸோ கடையில் போய் வாங்கிக்கிறது கொஞ்சம் லேசியாக இருந்தது. ஃப்ரோசனாக இந்த சீஸ் நான் இருக்குல்ல, அதுலேயும் சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு டீ கலக்கினேன். ஹஸ்பண்டுக்கு காஃபி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். 2 சாப்பிடும்போதே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இடையில கொஞ்சம் பனானாலாம் இருந்தது, ஹஸ்பண்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ அதன் இடையில எனக்கு கொஞ்சம் டீப் க்ளீனிங் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். பிள்ளைலாம் வேலை முடித்து வரும்போது ஏதாச்சும் கடையில் வாங்கிக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைலாம் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது. ஸோ நிறைய வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுட்டு பிக் பீன் பண்ணும்போது பிள்ளருக்கும் பிடிக்கும். ஸோ அதனாலேயே அதுவும் முட்டை எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சிம்பிளாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம்தான்.